ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. 2026 ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி, அப்புறம் தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில இப்ப எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறது குரு பயிற்சிக்கு தான். இந்த குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத சொல்லுங்க சார். 2026ஆம் ஆண்டு 3 பயிற்சிகள்மா. அந்த 3 பயிற்சியில் ஒரு பயிற்சி இந்த ஏற்கனவே சனி பயிற்சி உங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது நடந்திருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி. பிறகு ராகு கேது பயிற்சி இருக்கு. சனி பயிற்சி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. ராகு கேது பயிற்சி வருஷம் எண்டில் வருது. இந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் சொன்னீங்க எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஏன் காத்திருக்காங்க? குரு பகவானுக்கு இயற்கை சுபர்னு பேர். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் பொறாம பிடிச்சவர் வருவார்னா நீங்கள் விரும்புவீங்களா? மாட்டீங்க. ஒரு நல்லவர் வராரு, இவர் ரொம்ப பிளஸ் பண்ணுவார், இவர் வந்துட்டு போனால் அந்த வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கிரகம் இயற்கை சுபர்னு குரு பகவானுக்கு பேர். 9 கிரகம் இருக்க, அதில் குரு பகவானுக்கு தான் அந்த பேர் இயற்கை சுபர் அப்படின்னு. அப்போ அந்த கிரகத்துடைய பயிற்சி நடக்க போகுது. அதுவும் 12 வருஷங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான பயிற்சி. குரு பகவான் இப்போ மிதுன வீட்டில் இருந்துகிட்டு இருக்கார். மிதுனஸ்தானத்திலேருந்து அவர் கடகத்துக்குள்ள பயிற்சி அடைய போகிறார். கடகத்து ராசிக்குள்ள வர்றாருன்னா அதில் என்ன ஸ்பெஷல்? வருஷந்தோறும் தானே குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரார். அதுதான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச வீட்டுக்கு வரார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படி வருகிற போது எல்லாருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரா விலகிறதுக்கும் பாசிட்டிவ் ஆரா வர்றதுக்கும் முக்கியமான ஒரு விஷயமே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறங்களில் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அதே மாதிரி கொண்டைக்கடலை சொல்கிறோம் பாருங்க, கொண்டைக்கடலை தானியம் இந்த குரு பகவானுக்கு உரியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களெல்லாம் குரு பகவான் தான் குறிக்கிறார். அதே மாதிரி உத்தர காலாமிருதம் அப்படின்னு மகாகவி காளிதாஸ் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டெக்ஸ்ட் அவருடைய. அந்த புத்தகத்தில் என்ன சொல்றாரு, குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ட்ரெடிஷ்னல் விஷயங்கள் இருக்கு பாருங்க, வேல்யூஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஊர்ல எது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்? கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வேல்யூங்கிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு குருபலன் வந்துருச்சு, குரு பகவான் வர்றாருனாலே குருபலன் வருது, இந்தந்த ராசிகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிறோம். குரு பகவான் வராரு, உத்தரகாரகன் குழந்தை வாக்கியம் பிறக்க போகுதுங்கிறோம். அவ்வளவு நல்ல நல்ல செய்திகளை கொண்டு தரக்கூடிய கிரகம் குரு பகவான்கிறதுனால தான் எல்லாரும் இந்த குரு பயிற்சிக்கு காத்திருக்காங்க. கண்டிப்பா சார். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போட்டு ஜாக்பாட் என்னென்ன சார்? ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்துட்டு இருக்காரு. இப்போ தைரியஸ்தானத்துக்கு வராரு. ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்குறாங்க பாருங்க, உங்களுக்கு காசு வேணுமா, தைரியம் வேணுமா அப்படின்னா எல்லாம் தானே வேணும் வாழ்க்கையில். இப்போ இவங்களுடைய தேடலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் ஒற்றைப்படை ஸ்தானத்தில் வராரு. 3வது ஸ்தானத்துக்கு. 3வது ஸ்தானத்துக்கு வராருனாலே அது நிறைய பயணங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயணங்கள் இப்போ கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பிஸ்னஸை ரிஷபராசிக்காரங்க எடுத்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி கொடுக்கும். எந்தெந்த ரிஷபராசிக்காரர்கள் மீடியா துறையில் இருக்காங்களோ அவர்களெல்லாம் இப்போ புகழ் பெறுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டோட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ சால்வ் ஆகும். அக்கம் பக்கத்து வீடை வாங்கவே செய்திருவீங்க. சில பேர் பக்கத்து வீடு விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் இப்போ யோகம் வரும். இப்போ திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகுமா? குரு பகவானுடைய அற்புதமான பார்வைமா. இவங்களுடைய 5வது பார்வை நேர ரிஷபராசிக்கு 7வது ஸ்தானமான விருச்சிகத்தை பார்க்குது. ஒரு நல்ல திருமணம் இப்போ அமைய போகுது. ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் கல்யாணமே ஆகலை அப்படின்னு கவலையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண செய்தி வரும். அந்த கல்யாண செய்தி எப்படி இருக்குன்னா, தரமான வரன் அமையும். ஏதோ ஒரு வரன் அமைஞ்சிருச்சு. பல பேர் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை அமைஞ்சதுனால ஏன்டா கல்யாணம் பண்ணிடணும்னு கவலைப்படுறாங்க பாருங்க. இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தரமான வாழ்க்கை அமையும். இப்போ அதே மாதிரி வரக்கூடிய வரன் வசதியான வரனாக அமையும் யோகம் உண்டு. இந்த மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ஒருவர்
வாழ்க்கை துணைவராக வருவார். அப்படி ஒரு முன்னேற்றம் இவர்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க கல்யாணங்களையும் கவலைப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ திருமண விஷயத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமே காத்திருக்கு. கண்டிப்பா சார். இப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. கண்டிப்பா பொருளாதார வாழ்க்கை அப்படின்றது நமக்கு முக்கியம். இவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை அப்படின்றது எப்படி மேன்மையா? இந்த தடவை குரு பகவான் இவர்களுக்கு 3வது ஸ்தானத்தில் உட்கார்றார் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஒரு ஒற்றைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ராசிகள், வாழ்க்கைக்கு தேவையான ராசிகளை மட்டும்தான் இந்த தடவை குரு பகவான் பார்ப்பார். உதாரணமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7வது ஸ்தானம், 9வது ஸ்தானம், 11வது ஸ்தானம், இந்த 3 ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ இவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணும், எனக்கு காசை விடங்க, 4 பேருக்கு நான் நல்லா பழகணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்கணும், எனக்கு அன்பு தான் முக்கியம்பாங்க. போன வருஷம் கேட்டிங்கன்னா எனக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. காசு வேணும், நிறைய காசு மதிக்கணுமாங்க. இப்போ அப்படியே மனசில் ஒரு சைக்காலஜிக்கல் மாற்றம் வரும். அது என்ன சொல்லணும்னா, எனக்கு 4 பேரோட நல்லா பழகணும், அக்கம் பக்கத்து வீட்டோட நல்ல உறவு இருக்கணும், என் மனைவியை என் கணவனை நல்லா வச்சுக்கிடணும், என் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இந்த பாசிட்டிவாக பிறர் மீது அன்பு காட்டுகிற போது பணம் தானாக வரும். நீங்கள் நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசும்போது எல்லாமே வர ஆரம்பிச்சிருமே. அப்போ நல்ல பணவரவு இருக்கும். எவ்வளவு பணவரவு இருந்தாலும் அதையும் தாண்டி மனமகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிற காலகட்டம் இது. அந்த மனமகிழ்ச்சிக்கு என்ன பண்ணலாம், ஒரு வெளிநாடு போகலாமா, ஒரு ஆசை வரும்ல. இந்த தடவை பல பேர் வெளிநாடு போவாங்க. அது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதுக்காக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கூடி வருது. இவங்க வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து ஃபாரின் அனுப்பக்கூடிய யோகமும் அவங்களுக்கு கூடி வருது. இதெல்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பா. அப்போ இவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்னால அவர்களுடைய உளவியல் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அப்பா நிச்சயமா அந்த மனசுக்கு ஏற்படுற மாற்றம் அது ஒரு சில மனக்குழப்பங்கள் இந்த ஆண்டு இருக்கும். எப்படி மனக்குழப்பம் இருக்கும்னா, சகோதரனோட கருத்து மாறுபாடு வரும். இவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போதெல்லாம் ஒரு இளைய சகோதரனோட ஒரு கருத்து மாறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாதபடி இவங்க பார்த்துக்கணும். அது ஒரு சொத்து விஷயமா, பூர்வீக சொத்து விஷயமா, எதனாலையும் மனக்குழப்பங்கள் இவங்களுக்கு இடையில, பிரதர்ஸ் இடையில ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் அமிக்கபலாக கொண்டு போய்க்கிட வேண்டியது ஒரு அவசியம். ஆனால் உளவியல் ரீதியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த மனசுக்கு விரும்புது பாருங்க, அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. இவர்கள் வேற எந்த விஷயத்துல எல்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும் சார்? இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிக முக்கியமாக இவங்களுக்கு இருந்த ஒரு மனக்கவலை என்ன இருந்துச்சுன்னா, அப்பாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலை இருந்துச்சு. இப்போ கவலை நிவர்த்தி ஆயிரும். அப்பாவை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்குறீங்க, எனக்கு வளர்ச்சியே இல்லை, எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வேணும்னா இப்போ பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இருக்குது பாருங்களேன், அதுதான் முக்கியமாக சொல்லுவோம். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அது வராது, என்ன இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எல்லாமே இப்போ கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் ஒரு நியூ சாப்டர் ஒன்று இப்போ தொடங்குது. மனசு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நமக்கு தேவை. இப்போது ஈவன் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தாலும் தனக்கு இப்போ உள்ள பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்போ புதுப்பிப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் புதுப்பிப்பாங்க. இனிமேல் நான் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய வெளி ஒரு கல்யாணம், காது குத்து, நீ எங்கே இருந்தாலும் பத்திரிக்கை கொடுத்தா போயிடுவாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை அவங்களுக்கு வருது. கண்டிப்பா. ரிஷபராசிக்காரர்கள் என்ன தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வழிபாட்டில் ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான். சில நேரம் பிள்ளைகளால் ஒரு மனக்கவலை வருது. சில நேரம் ஃபினான்ஸ் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியல, அப்படிப்பட்ட தடை வருது. இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா ஆலங்குடி குரு பகவானை வியாழக்கிழமை அன்றைக்கி போய் கும்பிடணும். அவரை கும்பிட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இந்த கட்டம் அமைச்சு. குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண், இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத
கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ் பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ் பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்க வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளை தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றிமா.